Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான business ஐடியா பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு நாளோட வருவாய் பாத்தீங்க அப்படினா 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதுல இருந்து டிரான்சாக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு தொழில் தான். இது வந்து ஒரு சிம்பிள் manufacturing business அப்படினு சொல்லலாம். பட் business சிம்பிள் நம்ம சொல்றதுனால இந்த business உடைய மார்க்கெட்டிங் சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இதோட மார்க்கெட்டிங் பாத்தீங்க அப்படின்னா இப்போ டாப் மோஸ்ட் காம்படிட்டர்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா ரொம்ப கம்மியான பீப்புள் தான் வந்து காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா இந்த ப்ராடக்ட்க்கு பழகினவங்க அப்படின்னு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு பீப்புளை தான் நம்ம அட்ராக்ட் பண்ணணும். ஸோ அப்படி அட்ராக்ட் பண்ணும்போது அது ஒரு மேனுஃபேக்சரிங் பிசினஸா இருக்கிறோம் நம்ம எடுத்து பண்றோம் போது நம்ம ரொம்ப கம்மியான பைசாலேயே வந்து நம்மளால வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை வந்து எல்லாருக்குமே டீலர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு சப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு பிசினஸ் ரொம்ப ஆப்டா சூட் ஆகுங்க. இது என்ன பிசினஸ் அப்படின்றத பார்த்தலாம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே தெரிய ரெட் கலர் பட்டன் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. சோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸா கிடைச்சிடும். சோ கான்செப்ட்குள்ள போயிடலாம். கிரீஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகுற கிரீஸ் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது லூப்ரிகன்ட். கிரீஸ் அப்படின்றது எல்லா ஆட்டோமொபைல்ஸ்லயுமே ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ லூப்ரிகன்ஸை பொறுத்த அளவுக்கு எல்லா டைப், அதாவது வந்து எப்படி பெட்ரோல் டீசல் வந்து யூசேஜ் இருக்கோ அதே மாதிரி தான் இன்ஜின் ஆயில்லே சிந்தட்டிக் ஆயில், அதே போல உங்களுக்கு நார்மல் ஆயில்ஸ் இருக்கு, அதே மாதிரி தான் கிரீஸ் அப்படின்றதும். ஸோ இதை வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்டா பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் என்ன தேவை, ஒரு ஓவர்வியூ மட்டும் சொல்றேன். இதுக்கு ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் எல்லாமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள உங்களால போக முடியும். இல்ல ஆல்ரெடி நீங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில எதனா இருக்கலாம், ஒரு ஐடியா இருக்கலாம் இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவர்வியூ நீங்க பார்க்கலாம். பேஸ் ஆயில் அப்படின்றது எல்லா ஒரு கிரீஸ் தயாரிக்கிறதுக்குமே வந்து நமக்கு தேவை. ஸோ பேஸ் ஆயில், அப்புறம் லித்தியம் ஹைட்ராக்சைடு, ஸ்டெரிக் ஆசிட், அடிட்டிவ்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டைகோட்டல். இப்போ இதுல பேஸ் ஆயில், இந்த ஸ்டெரிக் ஆசிட் வந்து மெயினான விஷயம். ஏன்னா ஸ்டெரிக் ஆசிட் தான் நமக்கு அந்த குழப்பா கட்டுற பதம் ஒண்ணு தருது பாத்தீங்களா, அந்த பதத்தை வந்து ஏற்படுத்துறது இந்த ஸ்டெரிக் ஆசிட் தான். ரேஷியோ வந்து இப்ப நான் சொல்லியிருக்க இந்த மூலப்பொருள் தான் உங்களுக்கு, இதை தவிர வேற ஒரு மூலப்பொருளும் ஆட் பண்ண வேண்டாம் அப்படின்றது கிடையாது. ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு கம்பெனிங்க மேனுஃபேக்சரிங் அவங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து இதோட ரேஷியோஸ் கூட்டவோ குறைக்கிறதோ இல்ல அடிஷனல் இன்னும் ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து ஆட் பண்றதோ அந்த மாதிரி செய்வாங்க. பட் மேஜரா இந்த ஒரு 5 பொருட்கள் தான் ஒரு ரா மெட்டீரியலா ஒரு கிரீஸ் நம்ம தயாரிக்கிறோம் அப்படின்னா பயன்படுத்தக்கூடியது. இதுக்கு ரிக்வயர்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டா நீங்க பெரிய லெவல்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னும் போது குறைஞ்சபட்சம் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் ஆகுது உங்களுக்கு இடம் அப்படின்றது தேவை. ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆகுது ப்ரொடக்ஷன் ஏரியா அப்படின்றது உங்களுக்கு தேவை. ஏன்னா இதுக்கான மிஷின்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து இருக்கும். 10 லட்ச ரூபாய் இன்கம் ஆன் பண்றோம் அப்படின்னா அந்த அளவுக்கான இடமும் அந்த அளவுக்கான லேபரும் அந்த அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் கண்டிப்பா நமக்கு வேணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளால இந்த இன்கம் அப்படின்றத ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரா மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் உங்களுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு தனியான ஸ்பேஸ் வேணும், பேக்கிங், அப்புறம் ரா மெட்டீரியல் ஸ்டோர் பண்றது மட்டும் இல்லாம நீங்க ஃபினிஷ்டு கூட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க பாத்தீங்களா, அதுக்குமே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் தேவை. நெக்ஸ்ட் சேல்ஸ்க்குன்னு தனி டிபார்ட்மெண்ட் தேவை. இவ்வளவு டிபார்ட்மெண்ட்ல ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு ப்ரொடக்ஷனே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்க அந்த 1300 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கலாம். அதுல ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ரூமே வந்து மார்க்கெட்டிங் சும்மா ஒரு 3 பேரு, சேல்ஸ்க்கு வந்து ஒரு 2 பேரு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 2 பேர், இந்த மாதிரி நீங்க பிரிச்சு போட்டாலே போதும். குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்கில்டு லேபர் எத்தனை பேர் தேவை அப்படின்றதையும் இதுல நம்ம பார்க்கலாம். இதோட மேக்கிங் எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குக்கிங் கெட்டல் அப்படின்வாங்க, அதாவது பேஸ் ஆயில் மிக்ஸ் பண்றதுக்கான LH குக்கிங் கெட்டல் அப்படின்வாங்க. அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அதுல வந்து உங்களுக்கு இந்த பேஸ் ஆயில் மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் எந்த லெவல்ல வந்து அது மெல்ட் ஆகுதுன்றத செக் பண்ணி அது கூட பாத்தீங்க அப்படின்னா அஜிடேட்டர் ஹெல்ப், அதாவது வந்து உங்களுக்கு இந்த ஸ்டெரிக் ஆசிட்னு சொன்னோம் பாத்தீங்களா, சோ அந்த மாதிரி அந்த கட்ட திக்னஸ் கொடுக்கக்கூடியதை வந்து உங்களுக்கு அதுல ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணி யூனிஃபார்மா அதை மிக்ஸ் பண்ணணும். அதுக்குன்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு வெசல்ஸ் இருக்கும். அதுல மிக்ஸ் பண்ணும் போது என்ன பண்ணணும்னா இதுல திக் விஸ்கோஸ் ஃப்ளூயிட், அதுல இருந்து வந்து இந்த திக் விஸ்கோஸ் ஃப்ளூயிட் வந்து ப்ரிப்பேர் ஆகும். அதுக்கப்புறம் அதை கூல் பண்ணி அப்புறம் கலர் சேர்ப்பாங்க. கிரீஸை பொறுத்த அளவுக்கு நம்ம பார்த்திருப்போம், கிரீன் கலர்ல இருக்கும், சம்டைம்ஸ் வந்து மரூன் கலர்ல இருக்கும், உங்களுக்கு சில டைம் ஒயிட்டாவே இருக்கும். இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து இருக்கும். ஸோ லாஸ்டா தான் கலர்ஸ் இதில் ஆட் பண்ணுவாங்க. செமி ஃபினிஷ்டு கிரீஸா இருக்கும். அப்படி செமி ஃபினிஷ்டு கிரீஸா இருக்கும் போதே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலா டெஸ்டிங்க்கு கொண்டு போவாங்க. அதை எப்படி இதோட தரம் எப்படி இருக்கு, குவாலிட்டி செக்கிங் எல்லாமே ஓகே அப்படின்னா அதுக்கப்புறம் அதை வந்து பக்கெட்ஸ்ல ஃபில் பண்ணி பேக்கிங் பண்ணி அனுப்பிடுவாங்க.
உங்களுக்கு 50 கிலோ 100 கிலோ 20 கிலோ 10 கிலோ அந்த மாதிரி பக்கெட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பக்கெட்ஸில் தான் இது வந்து பேக்கிங்கில் இருக்கும். அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அதே போல் மிஷின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு இத்தனை டைப்ஸ் ஆஃப் மிஷின்ஸ் உங்களுக்கு தேவைங்க. பேஸ் ஆயில் ஹீட்டிங் வெசல்ஸ் அதில் தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பேஸ் ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். ஸோ அது தேவை. அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கிராப்பர் கேட்டில் தான் என்னென்னா இது திக்காக உங்களுக்கு அந்த குழகுழப்பு தன்மை ஏற்படுத்தும் போது நீங்கள் வந்து அந்த ஸ்கிராப்பர் கெட்டல் அப்படின்றது உங்களுக்கு ஃபுல்லாகவே அதை வலிச்சு உள்ளே உங்களுக்கு ஃபுல்லாக நடுவில் விட்டு அரைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் அது. அதுக்கப்புறம் ஸ்க்ரூ பம்ப் தேவை உங்களுக்கு, சென்ட்ரிஃபுகல் பம்ப் தேவை, ஃபில்லிங் மிஷின் தேவை, டேப்பிங் மிஷின், பேட்ச் கோடிங் மிஷின், இந்த மாதிரி இதெல்லாம் தேவை. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லூப்ரிகன்ட் கிரீஸ் மேக்கிங் மிஷின் உங்களுக்கு 80,000 rupees வரும். இது ஜஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மிஷின். இதுவே வந்து எல்லா மிஷின் கிடையாது. இதில் இருக்கிறது எல்லாமே தனித்தனியான யூசேஜ் உங்களுக்கு இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் லித்தியம் கிரீஸ் பிளான்ட், அது அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து தயாரிக்கிற ஒரு பிளான்ட். இது வந்து ஒரு யூனிட் 10 lakhன்றாங்க. இந்த ஒரு யூனிட் அப்படின்றது ஒரு யூனிட்ல வந்து ஒரு 2-3 டைப் ஆஃப் மிஷின்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்லியிருக்க பேஸ் ஆயில் ஹீட்டிங் வெசல், ஸ்கிராப்பர் கெட்டல், ஸ்க்ரூ பம்ப், இந்த மாதிரி ஒரு 2-3 இதாக சேர்ந்ததாக தான் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிஷின் மேனுஃபேக்சர் நம்ம கால் பண்ணி என்கொயரி பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் அவங்க ஃபுல் செட்டு நமக்கு தராங்களா, இதுக்கு எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுலேருந்து எண்டு ஃபில்லிங் வரைக்கும் தராங்களா, இல்லை அந்த பிளான்ட் அப்படின்றது ஒரு 2-3 வெரைட்டிஸ் மிக்சிங் மிஷின் மட்டும் தராங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் யூனிட் காஸ்ட் இவங்க ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் 10 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு நம்ம இன்கம் இதுலேருந்து earn பண்ண போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்றதை போடணும். ப்ரொடக்ஷனை பொறுத்தளவுக்கு பர் ஹவருக்கு 100 kg வரைக்கும் பண்ண முடியுங்க. 20 kg பிளாஸ்டிக் கிரீஸ் பக்கெட் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பக்கெட்ஸில் தான் வந்து இதை வந்து பேக்கிங் அப்படின்றத பண்ணுறாங்க. லேபரை பொறுத்தளவுக்கு ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு, அதுக்கப்புறம் லேப் இன்சார்ஜ், எலக்ட்ரிசிட்டி 20 40 kV உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி தேவை. கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு, அப்புறம் லேப் இன்சார்ஜ், இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு தேவை. இந்த ஸ்கில்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் இருப்பாங்க, அன்ஸ்கில்டு வந்து உங்களுக்கு பேக்கிங்கில் இருப்பாங்க, லேபில் வந்து டெஸ்டிங், அப்பப்போ அதை டெஸ்ட் பண்ணி ப்ராப்பராக இருக்கான்னு ஒரு பேட்ச்க்கும் டெஸ்ட் பண்ணணும். ஆக்சுவலி இதை வெளியே கொடுத்து கூட டெஸ்ட் பண்ணி வாங்கிட்டு வரலாம். ஆனால் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டாக வச்சிருக்கிறாங்கன்னா டெஸ்டிங்க்கும் அவங்களே வந்து வச்சிருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு 10 லட்ச ரூபா மினிமம்லேருந்து 50 லட்ச ரூபா வரைக்கும் இதுக்கு ஆகும். ஒரு மேனுஃபேக்சரிங்காக பண்ணுறீங்க அப்படின்னும் போது 10 லட்ச ரூபா அப்படின்றது கண்டிப்பாக பத்தாது. ஏன்னா நீங்கள் பை ப்ராடக்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மெயின் இன்கிரீடியன்ஸ் நம்ம அந்த பேஸ் ஆயிலேருந்து மிக்ஸ் பண்ணி கிரீஸை கொண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த ஆஃபர் ஸ்டேஜ் வரைக்கும் வெளியே இருந்து வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறமா அவங்க லூப்ரிகன்ஸ் வந்து ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுறது, கலர்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு செமி மேனுஃபேக்சரிங்காக தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா தான் இந்த 10 லட்ச ரூபா உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபுல் யூனிட் நீங்களே ஓனாக ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு மேலே தாங்க செலவாகும். ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு பர் டேக்கு 1 டன் வரைக்கும் ப்ரொடக்ஷன் தாராளமாக எடுக்க முடியும். 1 டன் மேக்கிங்கோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 lakhலேருந்து 5 lakhs வரைக்கும் இருக்கும். ஸோ டெய்லி டிரான்சாக்ஷனே 3லேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும், 75,000 இதில் 3 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக ப்ராஃபிட் எடுக்க முடியும். ரொம்ப ஹை டிமாண்ட் மார்க்கெட்டில் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணி வாங்குறவங்க ரொம்ப கம்மி தான். ஜிஎஸ்டி, கம்பெனி லைசன்ஸ், ஃபேக்டரி லைசன்ஸ், என்ஓசி இதெல்லாம் கண்டிப்பாக வேணும். இதெல்லாம் தேவைப்படுற லைசன்ஸ் இந்த பிஸ்னஸ்க்கு. மார்க்கெட்டிங் கண்டிப்பாக ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்னால் நீங்கள் மார்க்கெட்டிங் அப்படின்றத பண்ணியே ஆகணும். ஸோ மார்க்கெட்டிங் இல்லாமல் எந்த ஒரு பிஸ்னஸும் ஷைன் ஆகவே முடியாது. ஸோ மார்க்கெட்டிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. கிரீஸ் இண்டஸ்ட்ரிக்குள்ளே நீங்கள் வர்றீங்க அப்படின்னா ஒரு ஆட்டோமொபைல் பேக்ரவுண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஈஸி. ஸோ லூப்ரிகன்ஸ், ஆயில்ஸ் எந்த பிஸ்னஸ் வேணால் நம்ம பண்ணலாம். பட் அதோட சிமிலர் நாலேஜ் ஏதாச்சும் இருக்குது, அது ரெலவெண்ட்டில் உங்களால் லேர்ன் பண்ணிக்க முடியும். அதே போல் உங்களுக்கு அந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ் எதனா எஜுகேஷன் இருக்குது அப்படின்னாலும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரைனிங் அந்த மாதிரி எங்கேயாவது ஒரு ஃபேக்ட்ரிஸில் போயிட்டு நீங்கள் இன்டர்ன்ஷிப் மாதிரி லேர்ன் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நமக்கு நஷ்டம் வராத பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுங்க. இதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.